ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பெர்லினில் நம்ம வந்துட்டு வீடை காலி பண்ணிட்டு இருக்கிறோம். வீடை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய குப்பை சேர்ந்துருக்கு. ஆல்ரெடி நிறைய பேக்காக வந்து குப்பை ஆல்ரெடி போட்டாச்சு. பட் இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் குப்பை இருக்கு. பிளாஸ்டிக் இருக்கு, பேப்பர் இருக்கு, வந்து நம்ம ட்ரெஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் எப்படி பேப்பரை டிஸ்போஸ் பண்றது, முக்கியமா லெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்க என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய லெட்டர் வரும். இங்க எல்லாருமே வந்து லெட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க ஜெர்மனில. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க வந்து சென்டர் பிரச்சனை இல்லை. பட் நம்மளோட அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ், நம்மளோட அட்ரஸ், நம்ம பேரு, ஈவன் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க சில லெட்டர்ல. லெட்டர் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா டிஹெச்ல இருந்து கொரியர் வந்திருக்கு. அப்புறம் இங்க ஒரு பார்சல் வந்திருக்கு, இதுலயுமே ஒரு லெட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க சென்டர் பாத்தீங்கன்னா இங்கேயுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வெளியில டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம யூஸ்வலா இந்த மாதிரி நிறைய இருந்ததுன்னா ஷ்ரெட்டர் வாங்கி வைப்போம், அதுல வந்து ஷ்ரெட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம கிட்ட ஷ்ரெட்டர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இங்க வந்து நேம் இருக்கு, நேமை மட்டும் அப்படியே அழகா கிழிச்சு விட்டுருங்க. ஒரே இதுல வைக்காதீங்க, இப்படி தனித்தனியா போட்டுட்டுருங்க. அப்பதான் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா, இந்த குப்பையெல்லாம் நீங்க வந்து ஒன்னா சேர்த்ததுமே ஒரு ஒரு டஸ்ட்பின்ல போடக்கூடாதுங்க. இன்கேஸ் நீங்க தெரியாம வந்து பேப்பர் தூக்கிட்டு போயிட்டு பிளாஸ்டிக்லயோ இல்ல கண்ணாடிலயோ போட்டு விட்டீங்கன்னா, அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு ஃபைன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போட்டிருக்கலாம், ஆர் மேபி போட மாட்டீங்க, வேற யாராவது தப்பா போட்டிருக்கலாம், சரியா? அப்போ வந்து அது நீங்க தான் நினைச்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஃபைன் வரும். அது தேவையில்லாம கட்ட வேண்டியதா இருக்கும். ஃபைன் வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப ரிப்பீட்டடா ஆகிட்டே இருந்து, அதாவது நீங்க கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி யாரோ போட்டுட்டே இருந்திருப்பாங்க. ஸோ வந்து இப்போதான் அட்ரஸ் கிடைச்சிருக்கும், உங்களோட அட்ரஸ். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 500 வரைக்கும், அதாவது 4 டிஜிட் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் வர சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால போடும்போது கேர்ஃபுல்லா போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நேம் எல்லாம் தெரியாது, அட்ரஸ் நேம் எல்லாம் தெரியாது. அட்ரஸ் கூட ஓகே, பிரச்சனை இல்லை, பட் நேம் தெரியாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் துணியெல்லாம் வந்துட்டு தனியாக தான் டிஸ்போஸ் பண்ணணும். ஈவன் நம்மளோட வீட்டுக்கு வீட்டுக்கு டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க. ஒரு 4 கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளாஸ்டிக்கு, ஹவுஸ் ஹோல்டு, இந்த மாதிரி திங்ஸ் போடுறது வச்சிருப்பாங்க. பட் இது வந்துட்டு இது தனியா ரீசைக்ளிங் தான் போடணும். அது தனியா இருக்கும். நான் அது எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மகிட்ட நிறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கு. இந்த ஆயில், அதுக்கப்புறம் பாட்டில்ஸ், நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு. க்ளீன் பண்ணும்போது தான் அவ்வளோ இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எங்க போடுறதுன்னு நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அப்புறம் இதெல்லாம் வந்து தனித்தனியா நீங்க வந்து செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் தனித்தனியா இருக்கிற குப்பையில தான் போடணும். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சாவ் சாவ்.